விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து நேரலையை பார்த்து வருகிறோம். இச்சமயம் பேசுவதற்காக அதிமுக தரப்பிலிருந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய கருத்துக்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பேசியிருந்தப்ப குறிப்பா மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, அதிமுக RSS திட்டத்திற்கு துணை போவதாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க ஏற்கிறீங்களா சார்? இல்ல, திருமாவளவன் அவர்களினுடைய இந்த விமர்சனம் புதிதான ஒன்று இல்லைங்க. அவர் அதிமுகவை குறை சொல்ல முடியாது அப்படிங்கறதுல எப்போதுமே உறுதியாக இருக்கிறவர். இன்னும் சொல்ல போனா 2021 தேர்தலையும் கூட சொன்னார், நாங்கள் திமுகவும் அதிமுக சமதொலைவில் தான் இருக்கோம். அவர் இப்பொழுதும் அதே மனநிலையில தான் இருக்கிறார். எனவே அதிமுகவை குறை சொல்ல முடியாது என்று வந்த பிறகு அவர் பாரதிய ஜனதாவோடு இருப்பதுதான் ஒரு பெரிய குறை என்பதை போல மீண்டும் மீண்டும் ஒரு தோற்றத்தை காட்ட முயற்சிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு அவர் பேசி இருக்கிற இந்த பேச்சு நான் பார்க்கிறேன். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அது மாதிரி ஏதோ ஒரு பெரிய அச்சத்திலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா என்கிற ஒரு பூச்சாண்டியை தமிழக மக்களிடம் காட்ட விரும்புகிறார். அப்படித்தான் அதை பூச்சாண்டி போலதான் காட்ட விரும்புகிறார் பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு தொகுதிகளிலே போட்டியிட போவதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி. அப்படி இருக்கிற போது அந்த கட்சியோட கூட்டணியில இருப்பது மிகப்பெரிய பிழைன்னு அண்ணன் சொல்றது நமக்கே வியப்பா இருக்கு. ஏன்னா இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 2009 காலத்துல காங்கிரஸோடு இனி வாழ்நாளில் எந்த நாளும் நான் கூட்டணியில இருக்க மாட்டேன் என்று சொன்னவர் தான். தமிழர் இனப்படுகொலைக்கு துணை போன கட்சி காங்கிரஸ் என்று நேரடியாக குற்றம் சாட்டியவர் தான். இன்றைக்கு காங்கிரஸ் அதுக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்டிருக்குதா, இல்ல அண்ணன் அதை மன்னிச்சுட்டாரா, ஒன்னும் புரியல. ஆனாலும் கூட காங்கிரஸோடு நல்லுறவு பேணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார். அப்ப இந்த முரண்பாடுகளை நாம் சுட்டி காட்டுகிற போது விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில இருக்கிற நேரத்திலே கூட தங்கள் கட்சியையே தாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிற போது விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளரை திமுகவின் தலைவர் மாற்ற முடியும் என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக சூறையாடுகிறது சுட்டி காட்டுகிற போது அதை சரி செய்து கொள்வதற்கு அவரால் முடியாத அந்த நிலையில தான் அவர் இப்படியான விமர்சனங்களை வைக்கிறார். இதுல அவர் சொல்லுவதிலே எதுவுமே உண்மை இல்லை. நமக்கு இப்ப போக போக என்ன ஆகுதுன்னா, அண்ணன் உண்மையிலேயே மனதளவில் இப்படி நினைச்சு அவர் ஒரு அச்சத்துக்கு உள்ளாகிறாரோ என்று நமக்கு தோன்றுகிறது. உண்மையில அப்படி எதுவுமே இல்லை. திமுக தமிழ்நாட்டை பாழ்படுத்துகிறது என்கிற அடிப்படையில் திமுக இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில ஒரு கூட்டணியை ஒரே ஒரு நோக்கம், அதுதான் நோக்கம், இந்த நோக்கத்துக்காக கூட்டணி அமைக்கிறோம். இதுல பாரதிய ஜனதா இருக்கிறது. இதுல திடீர்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், இங்க நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள், இவர்களோட எல்லாம் பாரதிய ஜனதா தான் அவங்களெல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்குது என்றெல்லாம் அண்ணன் சொல்லுவது அது ஒரு அதீத கற்பனையினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதையே தானே சொன்னாங்க. 2021 பேசுகிற போதும் அமித்ஷா அவர்கள் விட்டார், அதிமுக 60 சீட்டுகளை கொடுக்க போகிறது, கட்டாயமாக அதிமுகவை கொண்டு அடகு வைத்து விட்டார், இப்படி எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அந்த கீழே விழுந்த பேப்பரை காட்டுற மாதிரி இதையவே பேசிக்கொண்டு உண்மையில் என்ன நடந்துச்சு? அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னைக்கு 60 சீட்டு கொடுத்துருவாங்கன்னு கதர்ன இவங்க யாருமே அப்படி ஒரு நிலை வரவில்லை. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை சரியாக கையாண்டார் என்று ஒரு முறை கூட வாய் திறந்து பேசலையே. எனவே இது ஒரு கற்பனை, வேற வழி இல்லாம. இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு நான் பார்க்கிறது, திமுகவின் கூட்டணிக்குள்ளே விசிகாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. இவர்களை திருமாவளவன் அவர்கள் அவருடைய மாநாடுகள்ல அவரே வெளிப்படையாக சொன்னார், 25 விழுக்காட்டுக்கு மேலான வாக்குகளை நாங்கள் தான் திமுக கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம் என்று சொல்லுகிறார். இது திமுக தலைமையில இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை ஏற்படுத்துகிறது. அப்ப யாருக்கு இனி சீட்டு பேரம் அதிகரிக்கும் என்கிற நிலை வருகிற போது முதலிலே வெளியேற்றலாம் என்று அவர்கள் எப்பொழுதுமே வைத்திருக்கிற கட்சி விசிகா தான். அதனாலதான் விசிகா ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் கூட எந்த உரிமையுமே இல்லாமல் இருப்பார்கள். அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறார்கள். அப்படி இப்படியான சூழல்கள் வரும்போது இதையெல்லாம் இந்த நெருக்கடியை திசை திருப்பணும் அப்படிங்கறதுக்காக தான். நேற்று கூட பாருங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய வழக்கு, அதுல நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு, இங்க தமிழ்நாடு காவல்துறை போட்டிருக்கிற அந்த எஃப்ஐஆர் கிராஸ் பண்ணி தூக்கி போட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பற்றி பேச வேண்டிய இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பேச வேண்டிய இடத்துல இருக்கிறார். அதையெல்லாம் அவர் திசை திருப்புவதற்காக இந்த கூட்டணி குறித்து இப்படியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தாவேகா, நாதாகா போன்ற கட்சிகள் பாரதிய ஜனதாவால் வளர்க்கப்பட்டு திமுகவுக்கு எதிராக அனுப்பப்படுகிறது என்று அவர் சொல்லுவதே வேடிக்கையாக இருக்கிறது. சமீப காலங்களில் இந்த கட்சிகாரர்களுடைய பேச்சு எல்லாம் அண்ணன் திருமாவளவன் உண்மையிலே கேட்கிறாரா என்று கூட நமக்கு வியக்க தோன்றுகிறது.
இணைப்புல இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.